பழம் உண்டு இந்த பெருசுண்டு. இதை நான் சாப்பிட போறேன். விடிஞ்சாக்க 15 பழத்துக்கு கிட்ட சாப்பிட்டுட்டேன். கோழி வேணும் அதே துக்காக்கள் பார்க்க வந்தாங்க. சேவல் உண்டு போடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நாங்கள் தோட்டத்தில் வந்து அறுவடை தான் செய்ய போகிறோம். அதோட வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. அனைவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன குருவி கூட்டுக்கு? குருவி கூட கோழி கூடு? கோழி வளர்க்குறீங்க? கோழி அண்டைக்கு நாங்கள் வேண்ட பண்ணாங்க. அப்போ வேண்ட போன இடத்துல அடம் பிடிச்சிரு கோழி வேணுமெண்டு. அப்போ 1 தானே இல்லை 2 தான் வேணுமெண்டு. பாருங்க, இதுதான் எங்களுடைய கோழி. ஒவ்வொரு நாளும் அப்போ க்ளீன் பண்ணி அதுகளுக்கு சாப்பாடு போடணும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தோட்டத்தை வந்து விரிவாக்கம் கோழி ஏறு. இது வந்து இப்போ வந்து எங்களுடைய தோட்டம் வந்து இப்படி என்ன ஒருங்கிணைந்த பண்ண எல்லாமே நீ ரெண்டப்புறம் இப்போ இதில் சிரமதானம் மாதிரி இன்றைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மார்னிங் செய்கிறேன். இது ஓகே, இப்போ இது வந்து எருவா போடலாமேன்னு பதப்படுத்தி தான் போடணும். கொஞ்ச நாள் விட்டுட்டு. ஓகே, எப்படி இருக்குது என்ன மாதிரி என்று சொல்லுங்க. கோழி முட்டை ஆர்கானிக் முட்டை காட்ட போறேன். கோழி இது 2 சக்ஸஸா வந்தா கூடு 2-3 வேண்டி நிறைய வேண்டாம். ஓகே, 2 காணுமா? ஓகே, அப்ப நீ பார்த்துருப்பீங்க. பேரு வேண்டாம், வெளியில விடல. அப்புறம் பிடிச்சி உள்ளுக்கு விடுற கஷ்டம் இல்லை. ஓகே, எல்லாருக்கும் சில பேர் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்படி ஓட்ட போட்டிருக்கிறத இப்போ 90 கிட்ஸுக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இப்படி தட்டினா உள்ளக்குள்ள ஒரு பூச்சி ஒன்று இருக்கும். ஆனால் இதில் தெரியல. இங்கே வேறு மிஞ்சாலயம் இருக்குது. இப்படியே நிறைய ஓட்ட போட்டு இருக்கோம். நாங்கள் கிண்டி அந்த பூச்சியை தட்டி இருக்கோம். அதே ஒரு விளையாட்டு. ஓகே, இல்லை கோழி வேணும் அதே துக்காக்கள் பார்க்க வந்தாங்க. சேவல் உண்டு போடணும். வெளியே விடலாம், தோட்டத்துக்கு விட்ட இதாயிரும். ஏன் அது நித்திர உள்ளது. தட்டி நீ அது வேற கண் பழம் உண்டு இந்த பெருசுண்டு. இதை நான் சாப்பிட போறேன். விடிஞ்சாக்க 15 பழத்துக்கு கிட்ட சாப்பிட்டுட்டேன். நல்ல பழுத்துட்டு நசிக்க பாருங்க. அப்படி நசிஞ்சு போகுது. இனிப்பா இருக்குது பழம். வேற லெவல். ஓகே, என்ன பண்ணாங்க அதுல? அதுல அப்படியேங்கோ பார்த்தா மகள் சிவப்பான்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இது பெரிய சிகப்பு இல்ல. ஓ, தடியெல்லாம் கிட முடு ஓடுது. முறியுது கீழே உடக்க போறோம். ஓகே, வேற இதுல வந்து அத்திப்பழம் எல்லாம் பழுத்துட்டு பாருங்க. இதுல பாருங்க காய இருக்கு. என்ன சத்தம் கேட்குது? வேற மரத்துல நிக்கிறாங்க ஒரு இடக்குது. என்ன தயிர் இதுல பாருங்க. ஆள் வந்து மரத்துல ஏறிச்சு. என்ன சின்ன கொய்யா மரத்துல ஏறின ஞாபகம் வருது.
இதில் பாருங்க ஒரு சட்டி போல் மத்தி பழம் பிடுங்கி வச்சிருக்கு. என்ன இதில் இருந்து என்ன செய்யுது? இதுல இருந்து என்ன செய்யறது? பழம் பிடுங்குறது. மக்கள் இப்போ அங்கே ஸ்ரீலங்காவில் மாமரம் கொய்யா மரம் சில ஞாபகம் வருது. ஞாபகம் மட்டும் தெரியல, நிறைய பழம் கிடக்கு, வேஸ்ட் ஆயிரம் பண்ணிட்டு இந்த அத்திப்பழத்தை மதில் எங்கட மதில் கட்டு வேலி எங்கட வேலியில இருக்கிறேன் நான். அத்திப்பழத்தை காய வைக்க போறேன். காய வைக்க அட்டிக்கிற வெயிலுக்கு 2 நாளே இருக்கு. 2 நாள் தான் மிஞ்சி மிஞ்சி போனா. ஓ இதுல நிக்க நல்ல காசு அடிக்குதுப்பா, செமையா தான் இருக்கு. இப்படி இருக்கிறது ஒரு வாழ்க்கை சுகமா தான் இருக்குது. கட்டில இப்படி ஏறி இருந்து பழம் பிடுங்குறது. எங்க வாப்பா அவளை பிடுங்கிருச்சு. இங்க இவ்வளவு பழம் பிடுங்கிட்டு, ஆனா மேல இருக்க காத்தடிக்கு கீழே செம்ம பக்கியா இருக்கு. அது அங்கால போயிட்டு இங்க அவள் இந்த வீட்டுக்கு இந்த குப்புற கிடக்குறதோ தெரியா. ஆனா சூம்பி போயிருக்குதானே சிலது, என்னன்னு தெரியா. அது வீடியோ பார்க்குற நீங்க அத்திப்பழத்தை என்ன மாதிரி பதப்படுத்துற, என்ன மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நிறைய அத்திப்பழம் பாருங்க பழத்துக்கு இருக்கிறாங்க, இப்போ பதப்படுத்தணும். இங்க இருக்கிறாங்களோட சாப்பிடுறாங்க இல்ல, எல்லாருக்கும் வந்து இருந்தா அதுல இது இருக்கு. இப்போ அப்பிள் தோட்டத்துக்கு போறோம், வேற அப்பிள் சாப்பிடுறாங்க. அத்திப்பழத்தை சாப்பிடுங்க, வேணுமெண்டா வாங்க சாப்பிடுங்க, ஒன்று புடுங்கி கொண்டு கொடுத்தாலும் விருப்பம் இல்லையன்றாங்களா. அப்ப ஒன்றும் செய்யலாம். ஓகே, அப்ப அத்திப்பழம் வீடியோ உங்களுக்கு காட்டணும் தான். ஓகே, அப்ப நாங்க இனி இதை வெட்டி காய வச்சுட்டு நான் காட்டுறேன். என்ன கிடக்க புடுங்க போறேன். இது பக்கத்து வீட்டு மாதிரி சரி. வந்து அங்க நம்மளோட தலைக்கு மேல ஒரு பழம் உண்டு, அப்படி நல்ல ஒரு பழம் உண்டு இருக்குது. யா புடுங்கி சாப்பிடும், செமையா இருக்கும். யா யா தேன் மாதிரி தான் இருக்குது உண்மையா. உள்ளுக்கு பழுத்தது சரி, ஒரு பழம் உண்டு. இங்க பாருங்க எப்படி இருக்குதுண்டு, தேனா தான் இருக்கு உள்ளுக்கு. கடைக்கு போட்டு எல்லாம் தடிகள் எல்லாம் அங்கே கத்தரிக்கை குத்தப்பு கொண்டு போனால் இப்போ எல்லாம் கொண்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம். ஓகே, அப்போ தண்ணியை விடுவோம். தண்ணி விட போறேன். தண்ணி அங்கால விட்டுட்டேன் நான். ஃபுல் இந்த பக்கம் போட்டால் அங்கால கொஞ்சத்துக்கு விடணும். தண்ணி வெயில் வந்து வேன் நிறைய வரும். இப்போ வந்து வெயில் இருந்தாங்க. தண்ணி விடணும், ஒன்று தோட்டம் செஞ்சா தண்ணி விடணும், இல்லாடையும் செய்யக்கூடாது. அதை வாட பார்க்க கவலையா இருக்கும். காய்ச்சோ காய்ச்சலையோ எனக்கு தண்ணி விடணும். மற்ற இந்த கிழமை ஃபுல்லாக விட்டேன் நான் டெய்லியும். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு வந்து இப்போதான் இனி நல்லா வெறுவினோம். வெயிலுக்கு தண்ணி விடத்தான் இனிதான். ஓகே, அப்போ இன்றைக்கு 2 இனி 2 வீக்ஸால் திருப்பியும் பேக் இருக்கும். திருப்பி முளைக்குது. ஏன்னா தண்ணி விடுறபடிய அது முளைச்சா பரவாயில்லை, உள்ளுக்கு முளைச்சா ஓகே. இப்படியா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்ச ஒர்க்? விடிய கடைக்கு போயிட்டு நாங்கள் 12 மணி, இப்போ வந்து 8-9 மணி ஆகுது. இன்னும் இப்போ சமரண்டபடியாக இன்னும் இப்போ தான் ரெட்டி கொண்டு வருது பாருங்க. ஓகே, அப்போ பார்த்துருப்பீங்க வீடியோ. ஓகே, அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைய செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.